திருவாக்கும் செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் போர்தம் கை ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த விரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரை தாழ் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. நண்பர்களே, திருமுறை வகுப்பில் இன்றைக்கு திருநெல்வாயில் என்னும் தலம், அதாங்கள சொல்லணும். திருநெல்வாயில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி தேவாரம் திருநெல்வாயில் 2ஆம் திருமுறையில் இருக்குதுங்க. 2ஆம் திருமுறையில் 26ஆம் பதிகம், மொத்தத்தில் 162வது பதிகம். அது என்ன கோபாலயர் புஸ்தகங்களா உங்க? அதான் கோபாலயர் அதில் தேடுறது கஷ்டம். அவர் 2-3 விதமாக போட்டிருக்கார். பண் வரிசையில் ஒன்று போட்டிருக்கார், தலை வரிசையில் ஒன்று போட்டிருக்கார். ஆமாம், 2ஆம் திருமுறை போட்டிருக்கார் பாருங்க. 2ஆம் திருமுறையில் திருநெல்வாயில் தலை வரிசையில் பாருங்க, ஒரு பதிகம்தான். இந்த தலத்துக்கு ஒரு பதிகம்தான். பதிகம் வந்து மொத்தத்தில் 122, 2ஆம் திருமுறையில் 26ஆம் பதிகம். நீங்க இதே பாருங்க, புத்தகத்திலே பாருங்க, 2ஆம் திருமுறை அதான் 2-3 விதமா போட்டிருக்காரு. பண் வரிசையில் ஒரு அகராதி, தலை வரிசையில் ஒரு அகராதி, பாட்டு முதற்குறிப்பில் ஒரு அகராதி, ஒவ்வொரு திருமுறைக்கும் தனித்தனியாக போட்டிருக்காரு. தலைவரிசையில் திருநெல்வாயில் அறத்துறை வேற, அது நடுநாடு. இது சோழநாடு, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, குடையினார். நான் எடுக்கட்டுங்களா? இங்கே கொடுத்தா நான் எடுக்கிறேன். சரி. குடையினார் புள்ளிக்கால் பொருந்திய மடையினார் மணிநீர் நெல்வாயிலார் நடையின் 4 விரற் கோவணம் நயந்து உடையினார் எமது உச்சியாரே. திருநெல்வாயில் திருவுச்சி என்று அதற்கு பெயர். இறைவன் பெயர் உச்சிநாதர் ஆகியனால உச்சியார். எமது உச்சியார் 2 பொருளில் நிற்குதுங்க. எங்கள் இறைவராகிய திருவுச்சிநாதர் அப்படின்னு. எமது உச்சியார் சிந்தையிலும் சென்னையிலும் சேர வந்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி எமது உச்சியார் அப்படின்னு சொல்லி மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் அப்படிங்கிற மாதிரி எமது உச்சியார் 2 பொருள்லையும் நிற்குதுங்க. நெல்வாயிலார் நீர்வளம் சொல்றார். மணி நீர் நெல்வாயிலார் தெளிந்த நீர்னு அர்த்தம். மணி நீர் என்பதுக்கு தெளிந்த நீர் அப்படின்னு அர்த்தம். அந்த தெளிந்த நீர் எங்க மடையில ஓடிட்டு இருக்குது. மடையின் 6 மணி நீள். மடையினார்னு பிரிச்சுக்கப்படாது. மடையிலே பொருந்திய தெளிந்த நீர்வளம் பொருந்திய நெல்வாயில் அப்படி அர்த்தம் பண்ணணும். மடையினார் மணி நீர் நெல்வாயிலார். அந்த மடையில் நண்டுகள்லாம் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. புள்ளி கால் பொருந்திய மடையின். புள்ளினா நண்டுன்னு அர்த்தம். பக்கங்கள் எல்லாம் இருக்குது. புடையினார் அப்படின்னு பிரிக்கப்படாது. மடையினார் அப்படின்னு பிரிக்கப்படாது. புடையின் 6 புள்ளி கால் பொருந்திய நடையின் 6 மணி நீர் நெல்வாயிலார் அப்படின்னு படிச்சுக்கணும். புடைனா பக்கம்,
பக்கங்கள் எல்லாம் நண்டு ஊர்ந்து செல்கின்ற கால் வாய்க்கால், அந்த வாய்க்காலில் மடை, கால் என்பது வாய்க்கால் என்னும் பொருளில் வருது. புடையினார் புள்ளி கால் பொருந்திய மடையினார் மணி நீர் நெல்வாயிலார். புடையின் படிக்கிற பொழுது எச்சரிக்கை அப்படின்னா புடையினார் நடையினார்னு படிச்சுட்டிங்கன்னா அது யாதோ ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி ஆகிடும். புடையின் ஆர் புள்ளி கால் பொருந்திய மடையின் ஆர் மணி நீர் நெல்வாயிலார். அவர் கோவண ஆடை உடையவர். அதுதான் நம்ம திருச்சாடலில் படிக்கிறோம். தன்னையே கோவணமா சாத்தியனன்கான் சாடல் அப்படின்னு சொல்லி மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வான் சரடா. இது சென்ற பதிகத்திலையும் படித்தோம். 4 விரல் 4 விரற்கடை அளவே உள்ள அகலம் அதை சொல்றார். நடை என்பது ஒழுக்கம். பிரம்மச்சரிய ஒழுக்கத்துக்கு இப்படி, கிரகஸ்த ஒழுக்கத்துக்கு இப்படி, வானப்பிரஸ்த ஒழுக்கத்துக்கு இப்படி அப்படி. நடையின் 4 விரல் கோவணம் நயந்து உடையினார். நயந்த உடையினார் அப்போ கோவண ஆடையை நயந்தவர் அப்படின்னு அர்த்தம். கோவண ஆடை நயந்துடையினார். உடையினார், இங்கே உடையின் ஆர்னு பிரிச்சுக்கூடாது. உடையினார் உடையை உடையவர். மற்ற இடத்துலாம் மடையின் ஆர் நடையின் ஆர்னு பிரிக்கணும். இங்கே உடையினார் என்று சேர்த்து பிரிச்சுக்கணும். உடையினை உடையவர். அவர் யாரு? எமது உச்சியார், திரு உச்சிநாதர் என்னும் பெயரை உடைய திருநெல்வாயில் என்னும் தலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற இறைவன். பாட்டில் வேறு விசேடம் இல்லைங்க. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மச்சாரியாக இருப்பவர்களுக்கு 4 விரல் கோவணம், 5 விரல் கோவணம் அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. பெரிய புராணத்தில் அமர்நீதி நாயனார் புராணத்தில் வந்ததும் இதுதான் அப்படிங்கிறத நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதை முந்தின பாடல்களையும் நாம் பார்த்துருக்குறோம். அதாவது சைவத்தில் திருவோட்டுக்கு தனி பெருமை உண்டு. அதை போல் இதெல்லாம் அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றில் அடையாளம் வச்சு காட்டியிருக்காங்க. திருநீலகண்ட நாயனார்னா திருவோட்டின் பெருமைக்கு. அது போல் அடுத்து வாங்க 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 வாங்க. இதை கொஞ்சம் தள்ளிட்டா சரியா போச்சு. இதை கொஞ்சம் தள்ளிட்டா சரி. அடுத்த பாட்டுக்கு போலாங்க. வாங்கினால் மதில் மேல் கணை, மதில் மேல் கணை வாங்கினார். வாங்குதல்னா வளைத்தல்னு அர்த்தம், வளைத்தல்னா வில்லு. வாங்குதல்னா இழுத்து விடுதல்னு அர்த்தம். அப்போ கணை, அந்த ரெண்டுக்கும் அது பொருத்தமாக இருக்கும். வாங்கினார் மதில் மேல் கணை, வெள்ளம் தாங்கினார். சடையில கங்கை வெள்ளத்தை, இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. தலையாய தன்மையர், தலையாய தன்மைன்னா இவரை இன்றி வேறொன்றும் இல்லை. அப்படி எந்த பொருள் நமக்கு மிக இன்றியமையாது வேண்டப்படுவதாக இருக்கிறதோ அந்த பொருளை தலை என்று சொல்றது உண்டு. அதை போல் பார்த்துட்டப்ப நமக்கு இன்றியமாவது வேண்டப்படுகிற பொருள் வேண்டப்படுகிற பார்த்தா சிவபரம் பொருளை தவிர நமக்கு வேண்டத்தக்க பொருள் வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால தலையாய தன்மையார். நாம் திருவருட்பயனில் படிச்சிருக்கிறோம் இல்லை, வேண்டும் பொருளில் தலை, அருளில் பெரியது அகிலத்து இல். எதை போல வேண்டும் பொருளில் தலை இல்லது போல். அப்படி மாதிரி தலையாய தன்மையர் நீங்கு நீர நெல்வாயிலார் தொழ ஓங்கினார் எமது உச்சியாரே. நெல்வாயிலார் தொழ ஓங்கினார். நெல்வாயில் என்னும் ஸ்தலத்திலே இருக்கின்ற மக்கள் தொழுது உய்யும்படியாய் அங்கே ஓங்கி எழுந்தருளியிருப்பவர். நெல்வாயிலார் தொழ ஓங்கினார் எமது உச்சியார். அதை இன்னொரு மாதிரி அர்த்தம் பண்ணலாம், ரொம்ப சுவையான அர்த்தம். எமது உச்சியார் நெல்வாயிலில் உள்ளார் தொழும்படியாய் ஓங்கினார். நெல்வாயில் உள்ளார் தொழ ஓங்கினார். எமது உச்சியாரை நெல்வாயிலார் தொழ ஓங்கினார். ஓங்குதல் உச்சியா இருக்குல்ல, நெல்வாயிலா இருக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன உயர்வு இருக்குது, அவனை தொழுவதினாலே இவர்களுக்கு உயர்வு இருக்குது. அதனால அப்படி கொஞ்சம் மாற்றியும் கூட அர்த்தம் பண்ணலாம். அப்புறம் நீங்கு நீர நெல்வாயில், நீர நெல்வாயில், நீரினை உடைய நெல்வாயில். இந்த பதியத்தில் இந்த நீர நீர என்ற சொல்லு பெரும்பாலான பாட்டுக்களில் வெவ்வேறு விதமாக ஆளப்பட்டிருக்கிறது. அதுக்கு இலக்கண அமைதியெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், திருமுறை ஆசிரியருடைய இலக்கியத்தில் நம்ம இலக்கண அமைதியை வச்சு பார்க்கப்படாது. அவங்க என்ன பாடினாங்களோ அதுதான் நமக்கு இலக்கணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கு நீர நெல்வா இல்லார், நீங்கும் தன்மையை உடைய
நீங்குதல் என்பது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நீங்கும்படியாய். அதில் நெல்வாயில் அந்த வயலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீர் முற்றின வயலில் நெல் முற்றின பிறகு நீர் அங்கே தங்காது, அதை வடித்து விட வேண்டும். அதை போல நீங்கு நீர நெல்வாயிலார் தொழ ஓங்கினார் எமது உச்சியாரே. இந்த பாட்டிலையும் ஒன்றும் விசேடம் இல்லைங்க, சாதாரணமாக பாட்டு. நிச்சல் ஏத்தும் நெல்வாயிலார் தொழ இச்சையால் உறைவார் எம் ஈசனார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, கவனித்து கொள்ள வேண்டிய பாட்டு. இதில் என்ன கவனித்து கொள்ள வேண்டிய பாட்டுன்னு கேட்டால், எம் ஈசனார் நெல்வாயிலார் தொழ உறைவார். நெல்வாயில் என்னும் ஸ்தலத்திலே இருக்கின்றவர்கள் தொழும்படியாய் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். நெல்வாயிலார் நாள்தோறும் அவனை வழிபடுகிறார். நிச்சல், நிச்சல்னா நித்தல், நாள்தோறும். நித்தம்னு உலகத்தில் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் நிச்சல், நாள்தோறும். நிச்சல் ஏத்தும் நெல்வாயிலார் தொழ உறைவார், இச்சையால் உறைவார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை ரெண்டும் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இல்லான்னு திருக்குறள் சொல்லியிருக்கு. அவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக இருந்தாலும் கூட அன்பர்களுடைய பூசணையை விரும்புபவர். அப்ப வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனுக்கு அதுல ஒரு வேண்டுதல் வருது. இச்சையால் உறைவார். என்ன இச்சை அப்படின்னா, அவன் நம்ம பூசை பண்ணணும்னு இச்சை இல்லை, பூசை பண்ணியாவது இவன் மேலே வரட்டுமேன்னு அதுக்கு தான் இச்சை. அப்போ பூசை அவன் தனக்கு வேண்டும், தனக்கு வேறொன்று இல்லை, இந்த பூசை நமக்கு வேண்டும் அப்படின்னு ஏற்றுக்கிறது இல்லை. இவன் கடை தேறுவதற்காக இந்த பூசையை ஏற்றுக்கொண்டு அவனை உயர்த்துகிறார். வைஷ்ணவத்தில் தான் அப்படி சொல்லுவாங்க. வைஷ்ணவத்தில் ஸ்ரீவசன பூஷணம்னு ஒரு நூல், அதில் ஒரு வாக்கியம் இப்படி வருது. அது என்னன்னு கேட்டால், பெருமாள் இந்த பக்தனுக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறார். ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லை. அவன் வீடு கட்டியிருப்பானா, வீட்டுக்கு முன்னால் திண்ணை போட்டிருப்பான். அந்த திண்ணை எதுக்காக போட்டான்னு தெரியாது, அவன் சொந்த உபயோகத்துக்கு போட்டுக்கலாம், வேறு எதாவது பண்ணிருக்கலாம். இந்த பெருமாள் என்ன பண்ணுவாராம், பாகவதர்கள்லாம் வந்தால் சிரம பரிகாரம் பண்ணி கொள்றதுக்காக திண்ணை போட்டிருக்கிறான், ஆகையினால இவனுக்கு நாம் பரபதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சிவபரம்பொருள் எந்த வகையிலேயாவது நம்ம ஈடேற்ற நினைக்கிறது, அது அவங்க சம்பிரதாயம். அதுக்காக நாம் அதையே எடுத்துக்கணுங்கிறது இல்லை. பொதுவாக பரம்பொருள் என்று வைத்தா கீழே இருக்கிற மக்களை எப்படியாவது மேலே தூக்க வேண்டும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும், காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இல்லை. அதனால் இவன் தொழுதாவது உயர்ட்டும் என்பது அந்த இச்சையினாலே அவன் அங்கே கோயில் கொண்டிருக்கிறான். தனக்கு ஒன்று இல்லாமையினாலே அவன் கோயில் கொள்ளவில்லை. இவர்கள் உய்தி பெற வேண்டுமே என்பதற்காக கோயில் கொள்கிறான் அப்படிங்கிறத அந்த இச்சையால் இந்த பாட்டில் இந்த தொடர் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உயிர்க்கு அருளும் இச்சை, உயிர்க்கு அருளும் நேசம் அப்படின்னு பாடுவார் சிவஞான சித்தியார்ல. அதனால நிச்சல் ஏத்தும் நெல்வாயிலார் தொழ இச்சையால் உறைவார் எம் ஈசனார் கச்சையாவதோர் பாம்பினார். கச்சை உதரபந்தனம், பாம்பு தான் அவனுக்கு கச்சை. கச்சையாவதோர் பாம்பினார் கவின் இச்சையார் எமது உச்சியாரே. அப்படி பாம்பினாலே கச்சை முதலினை செய்து அழகு செய்து கொள்வதிலே இச்சை உடையவன். அப்போ அவன் தனக்கென்று இச்சை பண்ணுகிற பொழுது தாழ்ந்த பொருள்களை இச்சை பண்ணுகிறான். தோல், பாம்பு, இதை போல தான் அவன் இச்சை பண்ணுகிறான். ஆனால் ஆன்மாக்களுக்கு உயர்ந்த சிவபதத்தை கொடுப்பதற்கு இச்சை பண்ணுகிறான். நம்மகிட்ட இதுதான் இருக்குது, அவனுக்கு இதே கொடுக்குமே அப்படி கொடுக்கறது இல்லை. அவர்களுக்கு உயர்ந்த சிவபதத்தை கொடுக்க அந்த இச்சை ரெண்டு இடத்துல வந்துருப்பாங்க. இச்சையால் உறைவார் கவின் இச்சையார் ரெண்டு இடத்துல வந்திருக்குது. அந்த ரெண்டு இச்சைக்கும் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த இச்சை தான் அவன் உயிருக்கு அருளுகின்ற நேசமாக ஆகும். இது முக்கியமாக சாஸ்திரத்தில் வரக்கூடிய விஷயங்க, இதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த பாட்டுக்கு போகலாம். மறையினார் மழுவாளினார், மறை ஓதுபவன். மறையினார் மழுவாளினார், கையில மழு ஏந்தியவன். மல்கு பிறையினார், பிறையோடு இலங்கிய இந்த அந்த ஆர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட இடம் சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டில் வருது பாருங்க. பிறையோடு இலங்கிய நிறையின் ஆர நெல்வாயிலார் தொழும் இறைவனார். நெல்வாயிலார் தொழும் இறைவனார் பிறையோடு இலங்கிய நிறையின் ஆர நெல்வாயிலார். நிறையின் ஆர் அம் நெல்வாயிலார். ஆர் அம் நெல்வாயிலார்னா ஆரன் நெல்வாயினார்னு ஒரு இன்னன்னா வரணுங்க. அந்த இன்னன்னா அங்கே வரல, வந்தால் பண்ணில் ஏதாவது குறை ஏற்படும் போல் இருக்கு. அதனால நிறையினார நெல்வாயிலார் அர்த்தம் பண்ணுற போது நிறையினார் அம் நெல்வாயிலார், நிறை பொருந்திய அழகிய நெல்வாயிலார். பிறையோடு இலங்கிய நிறை. அப்போ பிறையோடு இலங்கிய நிறை எது? மாடங்களின் வரிசை பிறையோடு இலங்கும், சோலைகளில் மரங்களின் வரிசை பிறையோடு இலங்கும். அதை அங்கே கூட்டிக் கொள்ள வேண்டும், பாட்டில் இல்லை. பிறையோடு இலங்கிய நிறையினார நெல்வாயிலார் தொழும் இறைவனார் எமது உச்சியாரே.
விருத்தனாகி வெந்நீர் பூசிய கருத்தனார். விருத்தனாகி, விருத்தனா கிழவன் அர்த்தம், இந்த இடத்துல பழையோன்னு அர்த்தம். எது எது பழைய பொருள் பழைய பொருள் சொல்றோமோ அதுக்கு மேலே இவன் பழைய பொருளாக இருப்பான். ஆகையினால விருத்தனாகி வெந்நீர் பூசிய கருத்தனார். கருத்தன் கர்த்தா, எல்லாவற்றுக்கும் அவன் தான் கர்த்தா. ஆகையினால கருத்தனார் கனலாட்டு உகந்தவர். நிறுத்தனார், இங்க பாருங்க, நிறுத்தனார நெல்வாயிலார்னு வருது. நிறுத்தனார்னு பிரிச்சுட்டோம், மிச்சம் ஆ இருக்குது. அந்த ஆவை நெல்வாயில கூட்டணும். அந்நெல்வாயில் அப்படின்னு வரணும். அந்நெல்வாயில் வரப்போ இந்த ஒரு நகரம் அதிகமாக வரணும். அது இல்லை, அது இல்லாமலே தான் பாட்டுகள் பதிப்பிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அது இருந்தால் ஓசை திணறும், அதுக்காக விட்டுருப்பாங்க, நாம் நினைக்க வேண்டும். நிறையினார நெல்வாயில் மேவிய ஒருத்தனார். ஒருத்தனார், ஒருவன் சொல்லணும் இல்லையா, ஏகன், ஒருவன், ஒருத்தன், இதெல்லாம் ஒரே பொருளுங்க. ஒருத்தனார் எமது உச்சியாரே. காரினார் கொன்றை கண்ணியார். காரின் ஆர் கொன்றை கண்ணியார். கண்ணியார் இவரை குறிக்கிறது. காரினார்னு பண்ணப்படாது. காரின் ஆர் கொன்றை கண்ணியார். காரின் கார்காலத்திலே ஆர் பொருந்திய கொன்றை கண்ணியார். கொன்றை கார்காலத்தில் மலரக்கூடியது. கண்ணி கார்நெருங்கொன்றை அப்படின்னு பாடியிருக்காங்க புறநானூற்றில். அதனால காரின் ஆர் கொன்றை கண்ணியார் மல்கு பேரினார். நிறைந்த 1000 பேர் உகந்தான் அல்லவா, 1000 பேர் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அப்படின்னு சொல்றாங்க. மல்கு பேரினார். பேர் என்பதுக்கு புகழ் என்று சொன்னால் நிறைந்த புகழை உடையவன். அவனுடைய புகழ் ஒண்ணுதான் பொருள் சேர் புகழ். மற்றைய புகழ்லாம் பொருள் சேராத புகழ். பொருள் சேராத புகழை பொருள் சேர்ந்த புகழா நினைச்சிட்டு போலியா நாம பாடிட்டு இருக்கிறோம். இதுதான் அந்த திருக்குறளும் பரிமேலழ உரையும் சொல்லுது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவனுடைய புகழ் ஒண்ணுதான் பொருள் சேர்ந்த புகழ். மற்ற புகழெல்லாம் பொருள் சேராத புகழ். அதுனா பொருள் சேருதல்னா என்ன, பொருள் சேராதுன்னா என்ன, அவனை எந்த வாக்கியத்தில் நீங்க புகழ்ந்துரைத்தாலும் அந்த வாக்கியம் பொருளுடைய வாக்கியமா இருக்கும். நம்ம எல்லாம் புகழ்ந்துரைக்கிற வாக்கியம் இருக்கு பாருங்க, இதுக்கு பொருள் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கும் அந்த வாக்கியத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. இதுதான் அந்த பொருள் சேர் புகழ் அப்படின்னு சொல்றது. அதனால இறைமை குணங்கள் இளராயினாரை அவை உடையர் என கருதி அறிவிலார் கூறும் புகழ் பொருள் சேராவாகலின் அவை முற்ற உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. இறைமை குணம்னு ஒண்ணுங்க. இறைமை குணம் என்பது எதுல வரும், இறைவனுக்குரிய எண்குணம் இருக்கு பாருங்க, அந்த எண்குணம் தான் இறைமை குணம். நமக்கு அந்த எண்குணம் நிச்சயமா வரப்போறதே இல்லை, முத்தி அடைஞ்ச காலத்திலும் கூட வரப்போறதில்லை. இப்படி இருக்கிற சிற்றறிவும் சிறுதொழிலும் உடைய நம்மை தலைமை குணம் உடையர் போல நினைத்து கொண்டு புலவர்கள் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கின்ற சில பேர் புகழ்ந்து பேசினா அது எப்படி பொருளுடைய புகழாக ஆகும்? அதனால அதுக்கு விளக்கம் எழுதுற பொழுது என்ன பண்ணாரு, இறைமை குணங்கள் இளராயினாரை அவை உடையர் என கருதி கொண்டு அறிவிலார் கூறும் புகழ் பொருள் சேரா ஆகலின் அவை முற்ற உடைய, அவை என்பது இறைமை குணங்கள், இறைமை குணங்கள் முற்ற உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது அப்படின்னு அந்த பொருளுக்கு உரை எழுதுற பொழுது அப்படி எழுதுறாங்க. அதனால மல்கு பேரினார் பிறையோடு இலங்கிய, திரும்ப வருது பாருங்க, பிறையோடு இலங்கிய நீரின் ஆற நெல்வாயிலார். இங்கேயும் பிறையோடு இலங்கிய, எது இலங்கிய என்று சொன்னா சோலைகள் மாடங்கள் அப்படி வச்சுக்கணும். பிறையோடு இலங்கிய நீரின் ஆற நெல்வாயிலார். நீரின் ஆற நெல்வாயிலார், நீரின் ஆற நெல்வாயிலார் தொழும் ஏறினார். ஏறினார் அழகுடையவர், திருநெல்வாயிலே இருக்கின்ற மக்களாலே தொழப்படுகின்ற பெருமையுடையவர், அழகுடையவர். ஏறினார் எமது உச்சியாரே ஆதியார் அந்தம் ஆயினார். இது உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியதில்லை. அவன்தான் அந்தம், அவன்தான் ஆதி. அந்தம் ஆதி என்மனார் புலவர். அந்த சூத்திரம் இங்கே வந்துடும். ஆதியார் அந்தம் ஆயினார் வினை கோதியார் மதில் கூட்டழித்தவர். வினை கோதியார் மதில் கூட்டழித்தவர். மதில் கூட்டழித்தவர், கூட்டழித்தலாம் மொத்தமாக அழிக்கிறதுன்னு அர்த்தம். 3 மதில் அல்லவா, அதனால கொஞ்சம் கூட எஞ்சாம பகையை வெல்லுகிற பொழுது ஒரு பாதி அழிச்சிட்டு இன்னும் ஒரு பாதி தானே இருக்குது அப்படி எந்த போட்டோம் விட்டு வரப்படாதான். விட்டு வந்து அது திரும்பவும் தளிச்சிடும். அது போல ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிடுது, ஒரு பாதியை அவிச்சிட்டு ஒரு பாதியை அவிக்காம வந்தோம்னா அது திரும்பவும் வந்துடும். அதனால வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல பெறும். அதனால் அதை எச்சமாக வைக்கக்கூடாது, சுத்தமாக அழிச்சிடணும். அது போல மதில் கூட்டழித்தார். யாருடைய மதில்? வினை கோதியார் மதில் கூட்டழித்தார். வினையாகிய கோது உடையவர்களுடைய மதில். வினை கோதியார் மதில், கோதியார் கோது உடையவர் அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க.
இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். வினை கோதியார் மதில் கூட்டழித்தவர். வினை கோதியார் இவனுக்கே பெயராக்கலாம். எதை போல? ஆதியார் அந்தம் ஆயினார். இவன் எதுக்கு ஆதியும் அந்தமானா? ஆன்மாக்களுடைய வினையாகிய குற்றத்தை அறுப்பதற்கு. வினை கோதியார். கோதுதல்னா என்னன்னா, இந்த குற்றங்களைந்து கோதாட்டின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி. குற்றங்களைந்து கோதாட்டுதல்னா ஒன்னோட ஒன்று சிக்கலா இருந்தா அதை அப்படி இப்படி பிரிச்சு விடுறோம்ல, அதுக்கு கோதுதல்னு பேர். இன்னைக்கும் உலக வழக்கத்தில் இருக்குது. அப்ப வினை கோதியார், வினையாகிய பிணிப்பிலே கிடக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ இந்த வினை எடுத்து விட்டோம், இப்போ இந்த வினை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடும். வினை கோதியார். அதுக்கு மேலே ஏதாவது அவர்கள் அகங்காரம் பிடிச்சிருந்தா என்ன பண்றது? அப்ப திரிபுரத்தவர்கள் செய்த மாதிரி செய்வான். மதில் கூட்டழித்தார். அப்ப வினை கோதியார் தனியா முற்றி பண்ணிக்கணும். எப்படி? ஆதியார் அந்தம் ஆயினார் வினை கோதியார். வினை கோதியார் என்பது ஆன்மாக்களுடைய வினையாகிய கோதினை அறுப்பவர், மதில் கூட்டழித்தவர். தருமபுர பதிப்பில் இப்படி சேர்த்து எழுதியிருக்காங்க. வினை கோதியார், கோதாகிய வினையை உடையவர்களுடைய மதில். கோதியார் மதில், கோதியாருடைய மதில் என்று தருமபுரம் பதிப்பில் உரை எழுதி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாமோன்னு எனக்கு ஒரு இது தோணுது. கோபாலையர் வினை கோதியார் அரைப்புள்ளி வச்சிருக்காராம்மா? ஆமா. அப்ப என்ன பண்ண? வினை கோதியார் தனியா அர்த்தம் பண்ணணும். இதுக்கு தான் இந்த புத்தகம்லாம் உபயோகப்படுறது. ஏன்னா இத்தனை என்ன ஒற்றினார்? நெற்றி ஆற ஒற்றினார். அப்போ இந்த முன் நெற்றியில படுற மாதிரி மிதிச்சிருப்பார் போல் இருக்கு. அவன் இப்படி குனிஞ்சு எடுத்திருப்பான், மேல அவர் மிதிச்சிருப்பார், அந்த நெற்றி போய் கீழே முட்டியிருக்கும். அப்படிதான் அதை பார்க்க தெரியுது. நெற்றி ஆற ஒற்றினார். யார? கைலையை பற்றினானாகி அரக்கன். பற்றினான் அரக்கன் கையில இருக்கு பாருங்க, அதை நேரா அர்த்தம் பண்ணக்கூடாது. கைலையை பற்றினானாகி அரக்கன். கைலையை முன்னால் எடுத்து பற்றினான் ரெண்டாவது கூட்டி அரக்கன் அவனுடைய நெற்றி ஆற ஒற்றினார். அப்போ உச்சியார் கைலையை பற்றினானாகிய அரக்கனது நெற்றி ஆற பொருந்தும்படியாய் ஒற்றினார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணணும். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது 8வது பாட்டு. பழக்கமா ராவணனை பற்றிய பாட்டு. இந்த சொற்களை எப்படி மாற்றி கூட்டணும், செய்யுள்ள எப்படி வேணாலும் இருக்குங்க. நாம ஒரே நடையா பண்ணா தான் அர்த்தம் பண்ண முடியும். ஒரே நடையா பண்றதுக்கு எந்த சொல்ல எங்க மாற்றி கூட்டணும்னு பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டோம்னா பாட்டினுடைய அர்த்தம் தெரிஞ்சு போகும். அடுத்த பாட்டுக்கு வரலாம். நாடினார் மணிவண்ணன் நான்முகன் கூடினார் குறுகாத கொள்கையார். மணிவண்ணன் நான்முகன் குறுகாத கொள்கையார். மணிவண்ணனோ நான்முகனோ இவனை சென்று அடைய முடியாதபடியான கொள்கையை உடையவராக அவர் உயர்ந்து ஓங்கினார். இது 9வது பாட்டு. பிரம்ம விஷ்ணுக்கள் தேடி அடைய முடியாத நிலையை சொல்லுவது இல்லையா? நாடினார் மணிவண்ணன், நாடினாராகிய மணிவண்ணனும் நான்முகனும். அப்படி பண்ணணும். கூடினார் குறுகாத, கூடினாராய் குறுகாத, கூடி குறுகாத அப்படின்னா என்னன்னு கேட்டா, இது வானலாக உயர்ந்திருந்தது, அடியும் முடியும் தெரியாம உயர்ந்திருந்தது. இவனுங்க பக்கத்திலே தான் இருக்கிறானுங்க. அப்ப குறுகி தானே இருக்கிறானுங்க. குறுகுதல்னா என்ன? பக்கமா இருக்கிறது தானே. இவர் இருக்கிற இடத்துல தான் அவனு இருக்கிறானுங்க. அப்ப குறுகினார் தானே. அப்ப குறுகுதல்னா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் குறுகுதல் இல்லை, தூரத்தில் இருக்கிறவன்லாம் குறுகாதவன் அர்த்தம் இல்லை. யார் யார் அவனோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அவனோடு குறுகினவர்கள் அர்த்தம். யார் யார் பக்கத்துல இருந்தும் அவனோடு சேராமல் இருக்கிறார்களோ அவரெல்லாம் குறுகாதவர்கள். இவன் பக்கத்திலேயே இருந்தும் கூட அவனுடைய பெருமையை உணராம தங்களுடைய தனித்தன்மையை கருதி கொண்டு செருக்குற்றிருந்தார்களாகினால அவர்கள் குறுகவில்லை. அப்ப கூடினார் குறுகாத, கூடினாராய் குறுகாத. அப்ப குறுகுதல் என்பதுக்கு கூடி குறுகுதல் அப்படின்னு ஒரு நிலை இங்க சொல்றார். கூடி குறுகுதல் என்பது கலந்து செறிதல். அதான் அத்திவித கலப்பு, கலந்து செறிதல். அந்த கலப்பு அவனுக்கு கிட்ட இல்லை. அதனால கூடினார் குறுகாத தன்மையாரா என்பதுக்கு கூடினாராய் குறுகாத தன்மை அடையும்படியாய் அவன் ஓங்கினான். ஆராய்ச்சி பண்ணினாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணினாங்க? தங்களுடைய அறிவினாலே ஆராய்ச்சி பண்ணினாங்க. இதை நம்மால அளந்து விட முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினாங்க. அப்படி அளக்க முடியாது, அப்படி சேர முடியாது. அந்த விஷயத்தை சொல்லுகிறார். நாடினார் மணிவன், நாடினாராய் மணிவண்ணனும் நான்முகனும் கூடினாராய் குறுகாத தன்மை கொள்கையார். அப்ப கூடி குறுகுதல், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். உலகியல்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துக்கிறதுனால சிநேகிதர்னு சொல்லிட முடியாது. ஒருத்தர் தூரமா இருக்கிறதுனால பகைவர்கள்னு சொல்ல முடியாது. தூரமா இருந்து சிநேகமா இருக்கிறவங்களும் உண்டு, பக்கத்துல இருந்து விரோதிகளா இருக்கிறவர்களும் உண்டு. அதனால
மனசு எப்படி பொருந்தி இருக்குதுங்கிறத பார்த்து தான் நட்பு பகை தெரியும். அதை போல இறைவனோடு பக்கத்திலே நின்றுட்டதுனால இறைவனை சேர்ந்தவர்னு சொல்ல முடியாது, இறைவனை விட்டு தூரமாக இருக்கிறதுனால இறைவனை விட்டு விலகியவன்னு சொல்ல முடியும். அந்த விஷயத்தை தான் கூடினார் குறுகாத கொள்கையார், கூடினாராய் குறுகாத கொள்கை. பக்கத்தில் இருக்கலாம், அது வேறு விஷயம், ஆராயலாம். அறிவு ஆன்மறிவனால் ஆராய்ச்சி பண்ணால் அவனை சேர முடியாது, அந்த விஷயத்தை சொல்கிறார். அதனால் இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் இந்த சித்தாந்த பொருளில் நின்று சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சா இதில் எவ்வளோ அருமையான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். குண்டமன் துவர் கூரை மூடர் சொல் பண்டமாக வையாத பண்பினர், இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். இந்த பாட்டு சமன் பாட்டு. குண்டர்கள் சமணர்களில் ஒரு பிரிவினர், அவர்களுக்கு குண்டர்கள் பேர். குண்டு அமன் துவர் கூரையர், அமன் துவர் கூரையர் இருக்கும். அமன் துவர் இந்த இன்னுக்கு முன்னால் தானா அந்த தானா டாவாயிடுங்க. அமன் துவர், அமன் துவர் அப்படின்னு வரும். அந்த டூவை தூவா பண்ணிக்கணும், தப்பு இல்லை. அது தமிழ் இலக்கண விதிப்படி அப்படி மாறி இருக்குது. நாம் அர்த்தம் பண்ணுறதுக்காக தூவா வச்சு அர்த்தம் பண்ணிக்கிறோம். குண்டமன் துவர் கூரை மூடர் சொல் பண்டமாக வையாத பண்பினர், பண்டமாக வையாத பண்பினர், இது ஒரு நல்ல அருமையான சொல். பண்டம் அப்படின்னா பொருள்னு அர்த்தம். இந்த இடத்துல பொருள் என்பது சிவபோகத்தை சொல்லுகிறது. சிவபோகம் தான் நமக்கு பொருள். சுந்தரமூர் சுவாமிகள் இதை பண்டம் என்று சொல்லி பாடிக்கார். பாதம் பணி வார்கள் பெரு பண்டம்ங்கது பணியாய், பாதம் பெரு வார்கள் பெரு பண்டம்ங்கது பணியாய். முதல் பதிகம் பித்தாபுரீஸ்வரி, அதில் வர்ற பாட்டு 5வது பாட்டு. பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் எது? திருவடி தான், சிவானுபவம் தான். அதை எனக்கு நீ அருள்வாயாக அப்படின்னு கேட்கிறார். அப்போ பண்டம் என்று சொன்னால் உலகியெல்லாம் பண்டம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் சொல்கிறாமா? பொருள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பண்டம் என்பது சிவானுபூதி ஆகிய செல்வத்தை குறிக்கிறது. அதை சொல்றார் இங்க. குண்டமன் துவர் கூரை மூடர் சொல் பண்டமாக வையாத பண்பினர். அப்போ சமணர்களும் பௌத்தர்களும் சொல்லிய சொற்கள், அவர்களுடைய தத்துவ கொள்கைகள் சிவானுபூதி ஆகிய செல்வத்தை உணர்த்துவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த விஷயம், விண்தயங்கு நெல்வாயிலார் நஞ்சை உண்ட கண்டர் எம் உச்சியாரே, நஞ்சை உண்ட கண்டர் எம் உச்சியாரே. இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதில்லை. நெண்பயங்கு நெல்வாயில் ஈசனை, நெண்பு அயங்கு நெல்வாயில். நண்பு என்ற சொல் நெண்புன்னு நிற்குதுங்க. நண்புன்னு நின்னாலும் தப்பு இல்லை, நெல்வாயில் என்பதுக்காக நெண்புன்னு ஆயிருக்கு. இந்த பாட்டை எதுகை மோனை பார்க்குற பொழுது ஒரு வரியில் இப்படியும் பார்க்கணும், அப்புறம் 4 வரியிலையும் இப்படியும் பார்க்கணும். இப்போ நண்புன்னு இருந்தால் நண்பு சண்பை பண்பு விண்பு அது சரியாக வரும் இல்லைங்களா? அப்போ தப்பு இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா நண்புக்கு நெல்வாயில் மோனை வராது. அப்போ நெல்வாயிலுக்கு மோனை வரணும்னா நண்பு என்பது நெண்புன்னு மாற்றுவோம். பாட்டு இப்படி மாறி இருக்குது, தப்பு இல்லை, அதுக்காக சொல்கிறேன். நெண்பயங்கு, அயங்கு என்பது விளங்குதல் என்று இங்கே அர்த்தம் பண்ணணும். நெண்பயங்கு நெல்வாயில் ஈசனை சண்பை ஞான சம்பந்தன் சொல்லிவை பண் பயன் கொள பாடவல்லவர். சொல் இவை பாடவல்லவர், பண் பாடவல்லவர், பயன் கொள பண் பாடவல்லவர். அப்படின்னா என்ன பண்ணணும்? தேவாரத்தை கொஞ்சம் பண்ணோட பாடணும், பழகணும். இவர் பழகிட்டு இருக்கிறாரு, அதுபோல் பழகணும். பழகினா பயன் உண்டு. அப்போ அவர் திருஞான சமுத்திரே சொல்கிறாரு, அவர் தான் சொன்னார், கோழைமிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழையடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல்மைகளும். அப்போ இசை கூடும் வகையால் உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாடுன்னு அர்த்தம். சுத்தமாக எனக்கு ராகம் வராது சாமி, ராகம் வராவிட்டால் வேண்டாம், வசனம் படிக்கிற மாதிரி படிக்க வேண்டாம், சும்மா கொஞ்சம் எதையாவது ஒரு வார்த்தை எழுத்தாவது படிக்கலாமே. அப்போ இசை கூடும் வகையால், இசை கூடும் வகையால்னுக்கு இசை பொருந்தும் வகையால்னு ஒரு பொருள். இசை கூடும் வகையால் உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, அவ்வளோதான். ஏன்னா முன்னால் சொல்லிக்கார், கோழைமிடராக கவி. எனக்கு தொண்டை சரியாக வராங்க, ராகம் தெரியும், தொண்டை சரியாக வராதுங்க, எனக்கு குரல் நல்லா இருக்காதுங்க பாடினா. உன் குரலை யார் கேட்டா? பாடுறியா, அதுதான் முக்கியம். இறைவனுக்கு அதுதான் முக்கியம், பாடுறியா அதுதான் முக்கியம். அப்போது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிருக்கார்? தன்னுடைய பதிகத்தை இசையோடு பாடி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கொடுக்கிறார். ஆகினால் நாம இயன்ற அளவு ஓதுவார்களை பக்கத்தில் வச்சு அவர்களை பாட சொல்லி, நமக்கு பண்ணு தெரிய வேண்டாம், தாளம் தெரிய வேண்டாம், அவர் பாடுற பொழுது அவர் பின்தொடர்ந்து பாடினா அப்படி இப்படி கொஞ்சம் பழகிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம், இது நல்லது. பண்பயன் கொள பாட வல்லவர் விண்பயன் கொளும் வேட்கையாரே. விண்பயன் கொளும், விண்ணாகிய பயனை கொள்ளுகின்ற வேட்கையாளராக இருப்பார்கள். விண்ணாகிய பயன் என்பது சொர்க்கம். இறைவனை பாடுவதற்கு சொர்க்கம் தானா பயன்னா? சிவபதவியே கிடைக்கும்,
அப்போ இது கிடைக்கிறதுக்கு கேட்கவா வேண்டும் அப்படிங்கிறது அவரவருடைய பக்குவ நிலை கருதி படிப்படியாகவும் கொண்டு போவான், நேராகவும் கொண்டு போவான். அதனால விண்பயன் கொடும் வேட்கையாளர், விண்பயன் கொடும் வேட்கையாளர் ஞானசம்பந்தன் சொல் இவை பண் பயன்கொள பாடவல்லவராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அது அர்த்தம் பண்ணி சொல்ல வேண்டும். இந்த வகையில் இந்த பதிகத்தில் 3வது பாட்டு இச்சையால் உறைவார். ஆன்மாக்களை ஈடேற்ற வேண்டும் இச்சையாலே அவன் கோயில் கொண்டிருக்கிறான். ஆன்மாக்களை ஈடேற்ற வேண்டும் இச்சையாலே அவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு இடமில்லாமல் அங்கே கோயில் கொள்ளலை, அவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான பாட்டு. அப்புறம் கூடியார் குறுகாத கொள்கையார், கூடி குறுகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை நினைவு வைத்து கொள்ள வேண்டும். பண்டம் அந்த பொருள் சொற்பிரயோகம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த பதிகத்தில் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது.